எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த காலவெளியிலே உம்முடைய சமூகத்துக்கு வர கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே தகப்பனே நாங்கள் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எங்களோடு ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ ஜீவிக்கிற தேவன் அல்ல, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் அனுபவிக்க, அதன் மூலமாய் கிடைக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவர் ஆகிலும் வெறுமையாய் போகாதபடி இந்த தொடுதலை பெற்றவளாய் கடந்து போக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாதத்தை வழிநடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நாம் வாசிக்கப்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 118 சங்கீதம் 14 முதல் கடைசி வரை வாசிப்போம். சங்கீதம் 118 14 முதல் சபையின் முறையின்படி மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவன் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசலை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பா இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே கர்த்தரை நோக்கி நாம் கம்பீரித்து பாடுவோம். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. சபையை
Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Amen. Praise the Lord. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இதில் அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் நாள் அருமையாள இயேசு ஜெயித்தது மாத்திரமல்ல, நமக்கும் அவர் ஜெயத்தை சம்பாதித்து கொடுத்தபடினாலே இன்றைக்கு நாம் யாவரும் உற்சாகமாய் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவித்து கொண்டாடி பாடலாம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். Thank you Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Thank you Jesus. Thank you, Jesus. Hallelujah. Amen. Never படித்த வெற்றியின் நாளிது, இன்றாக மகிழ்வோம், மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம், இன்றாக மகிழ்வோம்,
Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. ஈஸ்டர் சர்வீஸ் இந்த பாட்டு பாடலன்னா முடியாது. ஆமென். பாடுவோமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. Hallelujah. Amen. Hallelujah. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுவார். பாரத கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுவார். அங்கு போன்ற புத்தீரை காவல் நிற்கும் தேவன் புத்தீர சங்கிலிவும். அங்கு போன்ற புத்தீரை காவல் நிற்கும் தேவன் புத்தீர சங்கிலிவும். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுவிட வேண்டாம், ஓடி உழைத்திருங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுவிட வேண்டாம், ஓடி உழைத்திருங்கள். நான் பூரண மாமலை நிழலுக்கல்ல, புகழ்களே அவருக்கு. பூரண மாமலை நிழலுக்கல்ல, புகழ்களே அவருக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு காரணத்தை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். எல்லா மத குருக்களுடைய கல்லறை போய் பார்த்து அதை பணிந்து கொண்டு வருகும் பொழுது எங்களுடைய ஆண்டோடைய கல்லறை காலியா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. எங்க ஆண்டவருடைய கல்லறை காலியா இருக்குப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் இந்த காலியான கல்லறைக்காய் ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் எங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை ஆண்டவரே நீர் எடுத்து காட்டி திஷ்டாந்தமாய் காட்டி கடந்து போயிருக்கிறீர் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, கிறிஸ்துவை மரித்தோர் உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறபடினால் ஸ்தோத்திரம். சாவுக்கு ஏதுவான எங்களையும் எங்கள் சரீரங்களையும் நீ உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. இந்த நாளில் உடைய மக்களை உயிர்ப்பிக்க யார் யாரெல்லாம் மரண பயத்தோடு வேதனையோடு விமோசனமற்ற நிலையோடு துவண்டு போயிருக்கிறார்களோ இந்த உயிர்த்தெழுத வல்லமை அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி வழிநடத்தும். உம்மை தொடர்ந்து நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளுக்கு நாம் செய்திக்காக நாம் பார்க்க போகிற பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும். லூக்கா 24 13லிருந்து 32 வரைக்கும். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டே அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். தேங்க்யூ பிரதர். இந்த பகுதியிலே இருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். விரக்தியின் சூழ்நிலை, விசித்திர வழிப்போக்கர், வேதத்தின் விளக்கம், வீட்டிற்கு அழைக்கப்படுதல்,
விருந்தினரின் வெளிப்பாடு, விசுவாசித்தவர்களினுடைய செயல்பாடு என்று சொல்லி இந்த பகுதியை குறித்து நாம் டிவைட் பண்ணி நாம் பார்க்க போகிறோம். விரக்தியின் சூழ்நிலை. ஒருவேளை இன்னைக்கு காலையில் எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கீங்களோ எனக்கு தெரியல. இந்த விரக்தி உண்டாவதற்கு காரணம் இருக்கணும் இல்லையா? பல வேளைகளில் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நம்ம தெரியாமையோ தெரிஞ்சோ தெரியாமையோ போய் மாட்டிட்டு முழிக்கிறோம் பார்த்துங்க, விரக்தி அடைந்து விடுகிறோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த 2 சீஷர்களும் அங்கே காணப்படுகிறார்கள். இவரை குறித்து அதிகமாக வேதத்தில் வேற எந்த இடத்துலையும் நம்ம பார்க்கறதில்ல. கிளியோப்பா என்கிற பெயர் கொண்ட ஒருவரும் மற்றொரு சீஷனை குறித்து ஒன்றுமே தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் யூகிக்கிறது இவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கக்கூடும். ஏன்னா அதனால தான் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. மேபி தட்ஸ் இஸ் ஒய்ஃப், அடுத்த டிசைபிள், தெரியல, வி டோன்ட் நோ. பட் கிளியோப்பா என்கிற ஒரு பேரை இங்கே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இந்த கிளியோப்பாவை குறித்து புதிய ஏற்பாட்டில் வேறு எங்கேயும் நம்ம என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. அப்ஸ்கியோர் ஒரு 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 அறியப்படாத ஒரு டிசைபிள். இங்கே லூக்கா அங்கே அறிமுகமாகிறார். ப்ராபப்ளி லூக்கா கிளியோப்பா கிட்ட இருந்தே இதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த விரக்திக்கு காரணம் என்ன? அந்த நாட்களிலே யூத மக்களினுடைய பெரிய எதிர்பார்ப்பு என்ன? மேசியா என்கிற ஒருவர் வருவார். இந்த மேசியா நம்ம என்ன செய்வார்? இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அடக்குமுறையிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார், அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவார் என்பது அவர்களுடைய பொது எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதைத்தான் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்தில் சகரியா, யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன், இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது அவங்க பாடுறாரு இல்லையா, நம்முடைய எதிரிகளின் கைகளிலிருந்து அவர் என்ன செய்வார், நம்மை மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லி அங்கே சகரியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அதுதான் பொதுவாக இருந்த ஒரு எண்ணம் யூதர்களுக்கு. அதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இமேஜை அல்லது ஒரு வடிவத்தை அமைத்து மேசியா என்பவர் இப்படி தான் இருப்பார், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு அவர்களுடைய மனதிலே வைத்திருந்தார்கள். ஆங்கிலத்தில் கேரிகேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரிகேச்சர்னா என்ன தெரியுமா? தத்ரூபமாக இல்லாதபடிக்கு ஏதோ கையில் வரைந்து வைத்திருக்கிறது தான் என்ன சொல்லுது, கேரிகேச்சர். நம்முடைய இந்தியாவில் ஒரு பெஸ்ட் கேரிகேச்சர் யாருன்னா ஆர்கே லக்ஷ்மன். என்னுடைய வயதில் இருக்கவங்களுக்கு தெரியுமா இருக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெய்லி அவருடைய கேரிகேச்சர் இருக்கும். அப்படி கடவுளை குறித்து நாம் நம்முடைய கேரிகேச்சரை வைத்திருக்கிறோம். கடவுள் இப்படியெல்லாம் 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 அப்படி. வாட் இஸ் த கேரிகேச்சர் தட் யூ ஆர் கேரிங் அபவுட் காட்? நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற இந்த கடவுள், நீங்க செஞ்சு வச்சிருக்க கேரிகேச்சர் எப்படிப்பட்டது? யோசிச்சு பார்க்கணும். ஏடபிள்யூ டோசர் என்பவர் இப்படியாக சொல்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ஏடபிள்யூ டோசர் என்பவர் ஒரு பெரிய தேவனுடைய மனிதன். அவர் இப்படி சொல்றாரு, நம் எண்ணங்களில் கடவுளை பற்றி யோசிக்கும் போது கடவுளை பற்றிய பிரதான எண்ணம் எப்படிப்பட்டதோ அதுவே நாம் யார் என்பதை நிர்ணயம் செய்யும் முக்கிய காரணியாக அமையும். இன்னொரு தாட்டி வாசிக்கிறேன். நம் எண்ணங்களில் கடவுளை பற்றி யோசிக்கும் போது கடவுளை பற்றிய பிரதானமான எண்ணம் எப்படிப்பட்டதோ அதுவே நாம் யார் என்பதை நிர்ணயம் செய்யும் முக்கிய காரணியாக அமையும். The first thought when you think about God, what does it comes into your mind? That is what will show who you are, who I am. இப்படிப்பட்ட கேரிகேச்சர்ஸ் எல்லாம் சுமந்துட்டு தான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் டெமாலிஷ் ஆயிடுச்சு, சிதறி போய்விட்டது. இவர் தான் நம்மளை ரட்சிப்பார்னால யோசிச்சுட்டு இருந்தோம். இவர் செஞ்ச அற்புதங்களை மாதிரி யாருமே செய்யலையே. கண்கள் குருடானவர்களுக்கு கண்களை கொடுத்தாரு, முடவர்களை நடக்க வைத்தார், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆனா இப்ப என்னாச்சு?
எங்களை சேர்ந்த அதிகாரிகளே அவர் என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போட்டாங்களே. ஆனா அவர் சொன்னதுதான், என்னை வந்து சிலுவையில் அறைவாங்க, நான் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருச்சிருவேன்னு சொன்னார் தான். ஆனால் 3 நாள் ஆயிடுச்சு. அங்கே அது சொல்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லையா? எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? சின்ன பின்னமான அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். அதனால தான் துக்க முகம் உள்ளவர்களா என்று இங்கே வசனம் இருக்கு. எஸ், ஆண்டவராக இயேசுவானவர்களை பார்த்து நீங்கள் துக்க முகமாக இருக்கிறது என்ன? கன்ஃபியூஷன். அடுத்தது இன்டராக்ஷன். இந்த விசித்திரமான வழிப்போக்கர் சேர்றாங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் இல்லை? இந்த 6 மைல் தூரம்னு போட்டிருக்குல்ல. நான் முதலாவது மிஷினரி ஊழியத்திற்கென்று என்னை கமிட் பண்ண உடனே, நான் அந்த சமயத்தில் மத்திய பிரதேஷில் சிங்கரோலிங்கிற ஒரு இடத்துல பணிபுரிந்து கொண்டிருந்தேன். நான் ஐம் ஃப்ரம் அன் என்ஜினியரிங் பேக்ரவுண்ட். கிர்லாஸ்கர் கம்பெனியில் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் வேலையில் இருந்தேன். அப்போ வந்து ஐ வாஸ் அ சர்வீஸ் என்ஜினியர் தேர். அப்போது மிஷினரி ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்ததுனால அதை வருகிற சேலஞ்சஸை வந்து யூனோ எதிர்கொள்வதற்காக நான் என்னையை சொல்லிட்டு நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, நான் எங்களுடைய ஆஃபீஸிலேருந்து நான் தங்கி இருக்கிற, நான் பணி செய்கிற இடத்திற்கு நடந்து பார்க்கலாம். அங்கே ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் நடந்தே போனேன். 7 கிலோமீட்டர். ஏன்னா திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் லைஃப் இஸ் கோயிங் டு பி நவ். 7 கிலோமீட்டர் நடந்த கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு. மெதுவாக தான் நடந்தேன், வேகமாக எல்லாம் நடக்கலை. வெறும் 7 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 2 hours. அப்போ இங்கே இந்த 2 hours அந்த நாட்களிலே ஒருவேளை யாராவது நடந்து போனாங்கன்னா கம்பெனிக்கு ஆட்கள் சேர்ந்து கூட போகிறது வந்து சகஜமாக இருந்திருக்குமா இருக்கும். அப்போ இயேசுவானவர் இந்த விசித்திரமான வழிப்போக்கர் வந்து இவங்களோட கூட ஜாயின் பண்ணுறாரு. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு நார்மல் கான்வர்சேஷனில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்படி ஆண்டவர் வந்து சேர்ந்துக்கிறார் அந்த கான்வர்சேஷனில். எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கப்பா? அப்போ அவர் என்ன சொல்ல, ஒவ்வொன்றா சொல்கிறாரு பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, கிளியோப்பா என்ன சொல்கிறாரு, ஐயா நீ ஒருத்தர் தான் இந்த இத்தனை நாள் இந்த 2-3 நாள் நடந்த காரியத்தை பற்றி அறியாத இஸ்ரவேலில் நீ ஒருத்தன் தான் இருக்கியா? உனக்கு எப்படி தெரியாமல் இருக்குன்னு கேட்குற. அப்படி are you the only one that doesn't know what's happening here? ஏசோனே எவைகளை பற்றி அப்படின்னு சொல்லி துருவுறாரு. அவங்க வாயிலிருந்தே பதில் சொன்னா தான் இயேசுவானவருடைய பியூட்டி. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இயேசுவானவருக்கு கேள்வி கேட்டால் அவர் மற்றொரு கேள்வி கேட்பார். that's how he will interact பண்ணுவாங்க. சுவிசேஷம் சொல்லுவதனுடைய மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டால் நமக்கு கவுண்டர் கொஸ்டின் கேட்கறதுக்கு கற்றுக்கணும். இயேசுவானவர் எவைகளை பற்றி அப்படின்னு கேட்குறாரு. வரிசையாக அடுக்கிறாங்க. இவங்க வந்து நசரேனியாகிய இயேசு, அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவர் இதெல்லாம் செஞ்சார். ஆனால் எங்கள் ஆட்கள் அவரை என்ன செஞ்சிட்டாங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இன்டராக்ஷன். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என்ன கேள்வி கேட்டுட்ருக்காரு? What is the question he is asking you today morning? அப்புறம் என்ன சொல்றாரு? ரெபியூக் பண்றாரு. என்ன சொல்றாரு? மந்த, வாசிங்களா? அது தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு. 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்னவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, மந்த இருதயம் உடையவர்களே. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாரோ தேர்ட் பர்சன் வந்து ஃபூல் அப்படின்னு நம்மளை கேட்டா எப்படி? என்னையா நீ யார்யா எங்களை ஃபூல்னு சொல்றதுக்கு? நிறைய நேரத்தில் நம்ம இப்படி தான் குழம்பி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
செலக்டிவாக படிக்கிறது வேதாகத்தை. இந்த வசனங்களை செலக்டிவாக எனக்கு எது நல்லா இருக்கோ அது மாத்திரம் வாசிப்பேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் இதை தருவார், ஆண்டவர் அதை தருவார், அதை மாத்திரம் வாசிப்பேன். ஒரு பாஸ்டர் அப்படி என்கிட்ட சொன்னார், ஐயா அப்படி சொன்னால் தானே என் கூட்டம் வரும். எப்படி எப்படி அது சொன்னாதான் கூட்டம் வரும். ஆண்டவர் நல்லவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அது அல்ல முழு சுவிசேஷம், முழு செய்தி. God will take you through difficult circumstances. Amen. கடினமான பாதைகள் வழியாக எடுத்து செல்லுவார் கண்டிப்பாக. அதை யாரும் சொல்றதில்லை. அப்படிதான் அந்த காலத்தில் இந்த வேத பாரகர் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? மேசியா வருவார், நமக்கு ஒரு 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 நாட்டை கொடுப்பாரு, அவர் பெரிய ஆட்சி செய்வார். க்ளோரி அதை மாத்திரம் காமிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களுக்கு என்ன காண்பிக்கப்படுவது? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா. we are only focused on the glory. ஆனால் க்ளோரிக்கு முன்னாடி ஒரு பெரிய சஃபரிங் இருக்கிறது என்பதை அவர்கள் காண்பிக்கவே இல்லை. ஆகையினால தான் ஃப்ரம் திஸ் இன்டராக்ஷன் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போசிஷனுக்கு அல்லது வேத வாக்கியங்களினுடைய விளக்கத்திற்கு நேராக அவர்களை எடுத்து செல்கிறார். என்னன்னு பார்க்கலாமா? முதலாவது எங்கிருந்து ஆரம்பித்திருப்பார்? பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா காரியத்தையும் ஒரு ஓட்டி சர்வே கொடுத்துட்டார் அவங்களுக்கு 2 பேருக்கும். சூப்பர் கிளாஸ். அங்கே எங்கிருந்து ஆரம்பித்திருப்பார்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷன். 21வது வசனம் வாசிங்க. அடுத்தது. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அங்கேயே என்ன நடந்துருச்சு? அங்க என்ன நடக்குது? முதலாவது பலி. an animal is cut. அவங்களுடைய நிர்மாணத்தை மூடும்படியாக அங்கே ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது. அங்கேயே பலி ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்தது நம்ம பார்க்கறது ஒருவேளை ஆபேல் காயினுடைய காரியத்திலையும் ஆண்டவர் ஆபேலினுடைய பலியை அவர் அங்கீகரிக்கிறார். ஏன்? அங்கே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அல்லது ஒரு மிருகத்தை ஆபேல் பலி செலுத்தி அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் அந்த பலியை அவர் அங்கீகரித்தார். 3வது நோவாவினுடைய காரியத்திலே நாம் பார்க்குறோம். 8வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாய் பலியிட்டான். பார்த்தீங்களா? அங்கேயும் ஒரு பலி செலுத்தப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. அடுத்தது அவர் எங்கே கொண்டு போயிருப்பார்னா ஆதியாகமம் 22வது அதிகாரத்தினுடைய 10லிருந்து 13வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். என்ன ஒரு அருமையான சப்ஸ்டிடியூட் பாருங்க. ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு கடா சப்ஸ்டிடியூட்டாக கொடுக்கப்படுகிறது. அடுத்தது எங்கே கொண்டு போயிருப்பார்னா யாத்ராம புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்திற்கு நான் அங்கே எடுத்துகிட்டு போயிருப்பார். ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு போய் படிக்கலாம். அங்கே பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டி எப்படி கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே விவரிப்பதை நாம் பார்க்கலாம். பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டி அங்கே கொல்லப்பட்டு அதனுடைய ரத்தம் எங்கே? நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். அந்த வீட்டுக்கு உள் இருக்கிறவர்கள்
என்ன செய்வார்? பாதுகாக்கப்படுவார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, வெறும் கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு இருந்தா பத்தாது. கிறிஸ்துவுக்குள், அவருடைய இரத்தத்திற்குள் இருக்க வேண்டும். அப்புறம் அடுத்தது எங்க எடுத்துட்டு போயிருப்பாரு? லேவியராகம புஸ்தகத்தினுடைய எல்லா பலிமுறைகளையும் அவங்களுக்கு சொல்லி காமிச்சிருப்பார். அப்பா இந்த பலி, இந்த பலி, இந்த பலி, இந்த பலி. கடைசியில் கிளைமேக்ஸா என்ன பார்க்குறோன்னா, லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் எதற்காக என்பதை அவர்கள் சொல்லி கொடுத்திருப்பார். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு? இரத்தத்தில் இருக்கு. ரத்தத்தில் இருக்கு. அப்போ மாம்சம், இந்த உயிர் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு சப்ஸ்டிடியூட் லைஃப் ஹேஸ் டு பி கிவன். ஏன்னா என்னுடைய பாவம் அப்படி அகோரமானது என்பதை அவர்களுக்கு விளக்குவதற்காக. பாவம் நம்மை ஆண்டவரை விட்டு விலக்கிவிடும். பாவம் நம்மை அடிமைப்படுத்தி விடும். பாவம் நம்மை அழித்து விடும். ஆகினால தான் தேவன் பழைய ஏற்பாட்டில் பலிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ரத்தம் சிந்துதல் கண்டிப்பாக நடைபெற வேண்டும். அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார். அப்புறம் என்னாகமத்திலிருந்து என்ன வாசித்திருக்கோம்? 20வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் வாசிங்க. என்னாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனம். தன் கைகளை ஓங்கி கண்மலை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. 2 தடம் அடிச்சிட்டார் மோசே. அங்கதான் தப்பு பண்ணிட்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? கற்பாரை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். ஏன்னா கற்பாரையாகிய கிறிஸ்து ஒரே முறைதான் அடிக்கப்படுவார். சொல்லி கொடுத்திருப்பாரு அங்க இந்த டிசைபிள்ஸ்க்கு. அப்புறம் உபாகமத்தில் 18வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்களா? உபாகமம் 18:15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்பதை மோசே தீர்க்க தரிசனமாக சொன்னதை அவர் சுட்டி காண்பிச்சிருப்பார். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு சங்கீத புஸ்தகங்களுக்கு வரும்போது 22வது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை சொல்லியிருப்பார். ஏன்னா இதை சிலுவையில் ஏசாமி என்ன செஞ்சாரு? சொன்னார் இல்லையா? என் தேவனே ஏன் என்னை. 14வது வசனம், அதே அதிகாரத்தினுடைய 14வது வசனம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதய மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. 18வது வசனம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள். சங்கீதம் 40வது சங்கீதத்துக்கு கொண்டு போயிருப்பார். 7வது வசனம். சங்கீதம் 40. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கே அவரை குறித்து அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்புறம் சங்கீதம் 69, 20, 21. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவனும் இல்லை, யாரும் இல்லை. வாசிங். தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். so sad. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். தாகத்திற்கு என்ன கொடுத்தாங்க? காடியை கொடுத்தார்கள். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த 2 சீஷர்கள் ஒருவேளை மற்றவங்களை பாரு ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன நடந்து, சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் எங்கே கொண்டு போயிருப்பார்? அவங்க கண்டிப்பாக ஏசாயாவினுடைய புஸ்தகத்தில் அவரை குறித்த காரியங்களை சொல்லி கொடுத்துருப்பார். நிறைய நேரம் இல்லை, ஒரே அதிகாரத்தினுடைய சில வசனங்களை வாசித்து நம்ம கடந்து போகலாம். ஏசாயா 50, 52 இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது 53வது அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 53வது அதிகாரத்தினுடைய 3 10 வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தேங்க்யூ. ஒரு வசனத்தை திரும்பி நான் வாசிக்கலாம் சத்தமா. இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசிக்கலாம் சத்தமா எல்லாரும் சேர்ந்து. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ இன்னொரு தாட்டி வேற மாதிரி வாசிக்க போறோம். சரியா? நம்முடைய என்கிற அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. எப்படி வாசிக்கணும்? நான் வாசிக்கிறேன் பாருங்க. நெல்சனுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நெல்சனுடைய அக்கிரமங்களை அப்படி நம்ம வாசிக்க போகிறோம். சரியா? உங்களுடைய சொந்த பெயர்களை அங்கே போட்டுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ரீட் டுகெதர். ஓகே, நெல்சனுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நெல்சனுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நெல்சனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நெல்சன் குணமாகிறார். அல்லேலூயா. இதை காமிச்சு கொடுத்துருப்பார் அவருக்கு. அப்புறம் என்ன காமிச்சு கொடுத்துருப்பாருன்னா, அங்கிருந்து தானியேலினுடைய புஸ்தகத்திற்கு கொண்டு போயிருப்பார். தானியேலினுடைய புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 62 வாரங்கள் 69 வாரங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை தானியேல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். 69வது வாரத்திற்கு பிற்பாடாக மேசியா ஹீல் பி கட் ஆஃப், இந்த காரியங்கள் எல்லாம் எழுதுறார் அங்கே தானியேல். இந்த 69வது வாரத்தினுடைய துவக்க காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலாக கால்குலேட் பண்ணும்போது அர்டாசியர்ஸினுடைய எடிக்ட் என்னைக்கு வந்துச்சோ அங்கிருந்து கரெக்டாக இந்த பஸ்காவினுடைய அந்த வாரம் இருக்கு இல்லையா, அந்த ஹோலி வீக் எருசலேமுக்குள்ளே ஏசாமி என்ட்ராருக்கு வந்து எக்ஸாக்டாக வருது. திஸ் ஆர் ஆல் ப்ராஃபசைட். அப்புறம் எங்கே கொண்டு போயிருப்பாரு? சகரியாவின் புஸ்தகத்திற்கு கொண்டு போயிருப்பார். 12வது அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்ப்பார்கள். They will see the one whom they pierced என்று சொல்லி அங்கே இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார் ஆண்டவர். என்ன அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? ஒருவேளை வேதத்தின் ரகசியங்களை எனக்கு புரியல ஆண்டவரே அப்படின்னு போய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தோன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட ஆசையாக போய் கேட்டோம்னா கண்டிப்பாக என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய வசனங்களை நமக்கு சொல்லி கொடுப்பாரு. ஒரு தேர்ட் பர்சன் அவசியம் இல்லை. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? யாரும் வேதத்தை எடுத்து வாசிக்க என்ன இல்லை நேரமில்லை என்று சொல்லி ஒரு சாக்கைக்கு சொல்லுகிறோம். அப்ப என்ன நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறோம்? பாஸ்டர் என்ன சொல்றாரோ அது போதும். சாரி, ஐம் நாட் ஹர்ட்டிங் யூ பாஸ்டர். பாஸ்டர் என்ன சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பெரிய கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு அருமையான சாட்சி என்ன சொல்றது? அவங்க என்ன செஞ்சாங்க? சரியோ தவறோ என்று என்ன செஞ்சாங்க? ஹலோ, அப்ப என்ன செய்யறாங்க? இந்த சீஷர்கள் ஆண்டவரை அவர்களுடைய இல்லத்திற்கு அழைக்கிறார்கள். இன்விடேஷன். அருமையான சகோதரனே சகோதரியே, have you invited Jesus into your life? அருமையான தம்பி தங்கச்சி, இயேசுசாமியை உங்களுடைய இருதயத்தில் அழைச்சிருக்கீங்களா? have you invited him? திருச்சபைக்கு வருவது ஒரு காரியம், ஆனால் அவரை சொந்தப்படுத்திக் கொள்வது வேறொரு காரியம். சாமுவேல் கணேஷ்னு ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியர் இருந்தார். அவர் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அடிக்கடி சொல்லுவார். கராஜ் இருக்குல்ல, கராஜில் என்ன நிறுத்துவோம்? காரை நிறுத்துவோம். அந்த கராஜில் பூனைக்குட்டி வந்து பூனை குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த குட்டியெல்லாம் நான் கராஜில் பிறந்தனால நான் கார் தான் அப்படின்னா அது சரியா?
கராஜில் பிறந்ததுனால நான் கார் தான், நான் பூனை இல்லை. அப்படிதான் நிறைய பேர் நம்ம இருக்கோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நான் கிறிஸ்தவன். ஹலோ, கிறிஸ்தவ குடும்பத்தினால் பிறந்ததுனால நம்ம என்ன ஆக முடியாது? முடியாது. கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அனுபவித்து ஏற்றுக்கொண்டு அனுபவிப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்படி அழைச்சிருக்கீங்களா? இந்த திருச்சபைக்கு வருவதனால் நம்ம கிறிஸ்தவர்கள் ஆயிட முடியாது. ஏதோ காணிக்கை கொடுக்கறதுனால நான் கிறிஸ்தவன் இல்லை. என் ஆண்டவரை நான் சொந்த இரட்சகராக என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ஆண்டவருடைய பிள்ளையாக முடியும். Do you have that experience? Have you invited Jesus into your life? இவர்கள் அழைக்கிறார்கள். ஆண்டவர் சும்மா எப்படியோ அப்படி உள்ளே போய் பார்ஜ் பண்ணிட்டு போய் நான் கண்டிப்பாக வருவேன், அலையா விருந்தாளியாக இருப்பேன் அப்படின்னு. நோ நோ நோ, அது நம்முடைய ஜீசஸ் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை என்ன சொல்லுது? என்ன செஞ்சிட்டு இருக்கார் ஆண்டவர்? என்ன செய்கிறார்? வாசல் படியில நின்று திறந்தா உள்ள வருவேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ முறை ஆண்டவர் இன்னும் தட்டிட்டு தான் இருக்காரோ? வெளியில தான் நின்றுட்டு இருக்காரோ? யோசிச்சு பாருங்க. அவருடைய தட்டுதலின் சத்தத்தை கேட்கிறீர்களோ? இன்னைக்கு கேட்டீங்கன்னா தயவு செய்து ஓப்பன் பண்ணுங்க. God will come into your life and change your life. என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் ஐயா. ஒரு தாறுமாறாய் போன ஒரு வாழ்க்கை, எனக்காக வாழ வேண்டும், உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியோ வாழ்ந்த வாழ்க்கையை ஆண்டவர் என்னை மாற்றினார். and he is continuing to change me. God will transform. God will transform. நாங்கள் பணிபுரிந்த ராஜஸ்தானில் கோவா பாய் என்கிற ஒரு மனிதர் இருந்தார். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அதுக்காக நான் சொல்கிறேன். கோவா பாய் வாஸ் அ நொட்டோரியஸ் தீஃப். கோவா பாய் என்பவர் அந்த பகுதியில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஒரு திருடன்லேயும் சூப்பர் திருடன் வச்சுங்களேன். அவருடைய திருட்டு தொழிலில் அவர் தான் செஞ்சிருப்பார்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் மேலே என்ன செய்ய முடியாது? பழி போடவே முடியாது. ப்ரூஃபே இல்லாத மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் இந்த கோவா பாயை சுவிசேஷம் தொட்டது. அல்லேலூயா. அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும் நமக்கு. ஆமாம், கோவா பாயை பார்த்தாலே கொஞ்சம் அப்படி மொழியெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், ரெட்டாக இருக்கும். பக்கத்தில் உட்கார்ந்தாலே பிள்ளைங்கள்லாம் பயந்துருவாங்க. அப்படிதான் இருப்பார். அந்த இறுகி போன இருதயத்தை ஆண்டவர் மாற்றி குழந்தையை போல மாறிவிட்டார். Terrible. It's a wrong word to use, but that's how it was. அப்படியே குழந்தை போல மாறிட்டார். ஆனால் என்ன ஆண்டவருக்கே ரொம்ப பிரியம் ஆயிடுச்சு போல கோவா விட்ட. within few years he passed away. சந்தோஷத்தோடு என்னுடைய ஆண்டவரிடத்தில் போகிறேன் என்கிற பெரிய நம்பிக்கையோடு அவர் மரித்து போனார். இன்னைக்கு பெரிய அஷூரன்ஸ் என்ன, நம்ம பரலோகத்தை போனாலும் கோவா என்ன செய்வோம்? மீட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தட்ஸ் வாட் ரெசரக்ஷன் இஸ் ஆல் அபவுட். நம்பிக்கையை கொடுக்கிற ஆண்டவர். இவங்க இன்வைட் பண்ண உடனே அங்கே வர்றாரு. என்ன செய்கிறாரு? விருந்தாளியாக தான் உள்ளே வந்தார். டேபிள் வந்த உடனே என்ன செய்கிறாரு? யார் அங்கே அப்பத்தை உடைக்கிறா? ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டை இன்வைட் பண்ணால் கெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து சாம்பார் இட்லி எல்லாம் சர்வ் பண்ண ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? என்னையா இந்த மனுஷன் சாப்பிட தான் கூப்பிட்டேன் ஒழிய இவர் இல்லை இந்த கிச்சனுக்குள்ளேலாம் வர்றாரு.
அங்கே ஆண்டவர் எடுத்து அப்பத்தை உடைச்ச உடனே உடைக்கிறாரு. சடனாக இவங்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. ஹா, ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் ஐயோ, இவ்வளோ நேரம் நம்மோட பேசிட்டு வந்தது யாரு? ஐயோ, ஆண்டவர். அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள என்ன ஆயிட்டாரு? கான். illumination. ஆண்டுடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுடைய இருதயம் என்ன? ஐயோ ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, இன்னும் சொல்லுங்க. tell us some more, tell us some more. தில் மாங்கே மோர். அட்வர்டைஸ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? தில் மாங்கே. ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்தா தில் மாங்கே மோர் தான். மறைந்து போய்விட்டார். எக்ஸிலரேஷன் ஆயிடுச்சு, இல்லுமினேஷன். ஆண்டவர் யார் என்று நான் அறிந்து கொண்டது பிற்பாடு ஐ ஹேட் அ கிரேட் இல்லுமினேஷன். அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இப்பதான் புரியுது. அந்த அந்த பாவப்பட்ட பெண்கள் வந்து சொன்னப்ப நாங்க நம்பவே இல்லை. ஆனா இப்பதான் எங்களுக்கு தெரியுது, truly is risen. அப்ப என்ன செய்யணும்? இந்த செய்தி என்ன செய்யணும்? கண்டிப்பா சொல்லணும். ஐயா, நல்ல சூப்பரான பிரியாணி எங்கன்னா போய் சாப்பிட்டா என்ன செய்யணும்? அங்கே போய் சாப்பிட்டு பாருங்க. ஒரு தாட்டி சாப்பிட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? வேற எங்கேயும் போக மாட்டீங்க. சொல்லுவோமா இல்லையா? ஹலோ, சொல்லுமா இல்லையா? நம்ம என்ன நம்ம செய்கிறோம்? லட்டு சூப்பராக இருக்கு, நம்ம சாப்பிட்டுட்டு बहुत बढ़िया है, சூப்பராக இருக்கு, நானே சாப்பிடுவேன். Christians are the most selfish people. காந்திஜி என்ன தெரியுமா சொன்னாரு? I like their Christ, I don't like Christian. I like their Christ, I don't like the Christian. என்ன ஒரு பரிதாபம். இந்த இல்லுமினேஷன் ஆனதுக்கு பிற்பாடு இவங்க என்ன செய்றாங்க? ராத்திரி நேரம் தான், ஆனா இந்த செய்தியை அவர்களால் கண்டெயின் பண்ண முடியல. we have to celebrate. எங்க திரும்பி ஓடுறாங்க? எங்க திரும்பி ஓடுறாங்க? பேக் டு ஜெருசலம். பயமாவது ஒன்னாவது, இருட்டாவது ஒன்னாவது, முதல்ல போய் என்ன செய்யணும்? ஹே, எங்களுக்கு நாங்க பார்த்துட்டோம், அனுபவிச்சிட்டோம். எங்க போய் சொல்லணும்? மற்ற சீஷர்கள்ட்ட போய் சொல்லணும். வெரி ஃபன்னி பார்ட் என்ன தெரியுமா? ஒருவேளை அவங்க ஓடி 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 போய் கதை தடான்னு தட்டியிருப்பாங்க. அவங்க க்ளோக்கெல்லாம் நிறையா போட்டிருப்பாங்களே, அவங்க ட்ரெஸ்ஸு விதவிதமாக 3-4 ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் கலட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு போய் தட்டி திறந்த உடனே இவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. உள்ளிருந்து சத்தம் வந்திருக்கும், he is risen. உள்ளிருந்து சத்தம் போடுறாங்க, அவர் எழுந்திரிச்சிட்டாரு. அடடா, இது எங்க கதையாச்சேயா, நாங்க தானே சொல்லணும், நீங்க எப்படி சொல்லலாம்? அவங்க கதையும் இல்லை, எங்க கதையும். இது நம்முடைய எல்லாருடைய கதை. ஹல்லேலூயா. இதுதான் ரியாலிட்டி, கதை கூட இல்லை, இது ரியாலிட்டி. சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களாய் அன்றையிலிருந்து they started proclaiming Jesus Christ. அதைத்தான் பேதுரு எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுறாரு. 2வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம் 9வது வசனம். இதுதான் நம்மேல் விழுந்த பெரிய கடமை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நம்முடைய பொறுப்பு இது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 8-9 வாசியுங்கள். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள்,
அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? பறைசாற்றுகிற ஒரு ஜாதியாக இருக்க வேண்டும். பறைசாற்றுகிற ஜாதியம். கடைசியா எப்போ ஆண்டவரை பத்தி யார்ட்டையா ஷேர் பண்ணியிருக்கீங்க? நான் சொன்னேன் இல்லையா, எனக்கே தான் லட்டு சாப்பிடுவேன். மற்றவர்கள் இந்த லட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எப்படி தெரியும்? ருசித்து பார்த்தா தானே. ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கணும். யூ ஹேவ் டு டேஸ்ட். Have you invited people to taste the Lord Jesus Christ? Does your life show? திருக்கோயிலூர் என்கிற ஒரு ஊர் இருக்கு. யாருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்கோயிலூர் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கு. அங்கே அது பிரதானமாக இருக்கிற திருச்சபை வந்து ஆற்காடு லுத்திரன் திருச்சபை. இந்த ஆற்காடு லுத்திரன் திருச்சபையினுடைய சில போதகர்களை நான் அறிவேன். அவர்களோடு சம்பாஷித்து கொண்டிருந்த வேளையில் அந்த போதகர் ஒருத்தர் சொன்னார், திருப்பிரசங்கத்துக்கு போன பிரதர், ஒருத்தர் ஃபுல்லாக தண்ணி போட்டு வந்து என்கிட்ட சண்டை பிடிச்சார். இந்த சண்டையினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டேன். யோ ஐயான்னு கூப்பிடுறது பற்றி, ஐயோ உங்கள் சர்ச்சுக்கு வராருல்ல அந்த ஜான் நான் தண்ணி போடுற இடத்துல தான் உட்காந்து தண்ணி போடுறாரு. நான் எப்படி என் ஒய்ஃப் அடிக்கிறேனோ அப்படி தான் அவர் அடிக்கிறாரு. இப்போ நீ சொல்கிற இயேசுக்கும் அவருக்கும் என்ன ஒரு வித்தியாசமே இல்லையேப்பா. அந்த போதகர் மிகவும் வருத்தத்தோடு சொன்னார், அன்னைக்கு முடிஞ்சிருச்சு என்னுடைய தெரு பிரசங்கம். There finished my open air preaching. வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாகிய நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாது சுந்தர் சிங் ஒரு விசை சுவிட்சர்லாந்து போயிருந்தாராம். போய் ஒரு வீட்டுக்கு அவரை காலை உணவுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டாராம். போய் இட் வாஸ் ஸ்னோயிங். போய் அந்த கதவை, அவருடைய வீட்டினுடைய கதவை தட்டினோடனே ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான் கதவை திறக்கிறதுக்கு. பார்த்துட்டு ஓடி போயிட்டான். இல்லை அம்மாட்ட என்ன சத்தம் போட்டு போயிருக்கான், மம்மி மம்மி ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஹியர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஹியர். யார் இருக்கா? ஜீசஸ் கிரைஸ்ட். என்னையும் உங்களையும் பார்க்குறவங்க ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்க்குறாங்களா? ஒருவேளை இந்த உயிர்த்தெழுந்த நாளினுடைய செய்தி, ஆண்டவரே என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும் யா, உம்முடைய அன்பை ருசிக்கட்டும் யா, உம்மை அவங்க அறிந்து கொள்ளட்டும், அவங்க உம்முடைய பிள்ளையாய் மாறட்டும் என்கிற ஆதங்கத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு நாம் இந்த இடத்துல எழுந்து செல்வோம் என்று சொன்னால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அருமையானவர்களே, இவர்கள் அந்நியர் அல்ல, இவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள். இவர்கள் அந்நியர் அல்ல, இவர்கள் சீஷர்கள். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க மனசில் ஒரு இயேசு இருக்கிறார். அவங்க மனசில் ஒரு வரைபடம் உண்டு. அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்துருக்கலாமா, உன் மனசில் ஒரு வரைபடம் இருக்கு. ஆனால் உயிர்த்தெழுந்த தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அதை குறித்து சரியான ஒரு வரைபடம் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு அருமையோட ஒரு ஈஸ்டரை கொண்டாட முடிய வந்திருக்கிறோம். பாரம்பரியமாக ஈஸ்டரை கொண்டாட முடிய வந்திருக்கேன். இல்லைம்மா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் டு ஹேவ் அ ப்ராப்பர் இமேஜ், நாட் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். நான் இப்படி தான் நாங்கள் நினச்சோம். அவர் எங்களை எங்கள் ரோம அரசாங்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அவர் எனக்கு என் குடும்பத்துக்கு இந்த நன்மை செய்வார், எனக்கு வீட்டை கட்ட உதவி செய்வார். ஐயா செய்வார்மா, அதை மறுக்கவில்லை, தயவுசெய்து அறிந்து அதை மறுக்கவில்லை.
ஆனால் அவள் அறிந்த அருமையில் புரிந்து கொண்ட விதம், ஐயா அப்படி இல்லைம்மா, தட்ஸ் நாட் த ஹோல் பிக்சர், த கேரிகேச்சர் இஸ் ராங், அந்த இமேஜ் தப்பா இருக்குமா. இந்த நாளிலே அருமையோடு ஒரு உண்மையான வரைபடத்தை பெற்றுக்கொண்டால் சும்மா இருக்க முடியாது தெரியுமா. அந்த உண்மையான படத்தை பெற்ற மாத்திரத்தில், அறிவை பெற்ற மாத்திரத்தில், அதுக்கு பிறகு யாரும் சொல்லலை, யாரும் உந்தி தள்ளலை, நீ போ கையை தூக்கி கொடு, நீ கொஞ்ச நாளைக்கு வா ஊழியம் செய்ய, யாரும் சொல்லலையே. காரணம் என்ன? அந்த உண்மையான வரைபடம் உந்தி தள்ளியது. அந்த உண்மையான வரைபடம் ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அந்த உண்மையான வரைபடம் ஒரு ஊக்கத்தை தந்தது. இந்த நாளில் அருமையோட நான் பாரம்பரியமாக போக வேண்டாம், நம்ம மனசில் ஒரு படம் வச்சிருக்கோமே அதை வச்சுட்டு ஈஸ்டர் கொண்டாட வேண்டாம். தெள்ள தெளிவாய் பார்த்தோம். அவருடைய வசனத்தை வாசிப்போம். உண்மையாவே அந்த வசனத்தை தேடி வாசிக்கும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரியும், கொழுந்து விட்டு எரியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஐயா, இந்த ஈஸ்டர் அன்னைக்கு, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு முழுமையான படத்தை பெற்றுக்கொள்ளலாம். முழுமையான வரைபடம் எனக்கு வேணும், பாரம்பரியமாக அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைச்ச பிரகாரம் அல்ல. If you are expecting that Jesus, the image you have, I'm sorry, you'll be disappointed today. இன்னைக்கு துக்கத்தோடு தான் நீங்களும் போகணும். அவங்கள பாரு, சரி நானும் வந்தேன் போனேன் காணிக்க போட்டேன் போலாமா, எந்த பிரயோஜனமும் இருக்காது, எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் இந்த நாளிலே ஹல்லேலூயா, இந்த வசனத்துக்கு, ஜீவ வார்த்தைக்கு உன் மனசில் இடம் கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் கொழுந்து விட்டு எரியும், கொழுந்து விட்டு எரியும். ஆமென். சொல்றாங்க, அப்பா அவர் பேசும்போது ஏதோ பண்ணலப்பா, ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை உள்ள போக போக ஏதோ பண்ணுச்சே. ஆமாய்யா, ஏதோ பண்ணோமா, இது உன்னை சும்மா இருக்க விடாது. உன் வாய் அப்படி தானா திறக்கும், உன் கால் தானா நடக்கும், உன் கண்ணு தானா பார்க்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாளே, இந்த 3 நாட்கள் என்னவோ தெரியல, ஒரு மிஷனரி அருமையாளே ஒரு தாக்கத்தை நம்முடைய சபையில் உண்டு பண்ண கத்தர் கொண்டு வந்த ஆத்மாக்கள். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய வசனம் கேட்டோமா, நம்ம ஒரு புது வசனம் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவை தெரியுமா, நம்முடைய கடமை, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை பெற்ற நாம் அருமையோடு நாம் புறப்பட்டு போக வேண்டும். Amen, hallelujah. We need to move on, we need to go spread the news. Hallelujah. This is our responsibility. எல்லா கண்ணிலும் மூடி இருக்கும் பொழுது, ஐயா கர்த்தர் என்னோடு பேசினார். I got that illumination, அந்த பிரகாசத்தை, அந்த வார்த்தையின் பிரகாசத்தை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 119 சங்கீதம் 130 வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் என்று தமிழ்ல வாசிக்கிறோம். இங்கிலீஷ் ஒரு வெர்ஷன்ல என்ன வாசிக்கிறேன்னா, the entrance of your word gives light. the entrance, ஆனா வசனம் உள்ள வந்தா வெளிச்சம் வந்துருமா. ஹல்லேலூயா. அதுதான் நடந்தது அவருடைய வாழ்க்கையில. கொழுந்து விட்டு எரியுது. காரணம் என்ன? அவர் ஒன்றும் சொல்லமா, வசனத்தை தான் சொன்னார். தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து பேசினார், ஆகமங்கள்லேருந்து பேசினார், வசனத்தை பேசினார். இந்த வசனத்தை கேட்ட சகோதரனே சகோதரியே, ஒரு வெளிச்சம் உள்ள வரணுமா. அந்த வெளிச்சம் எனக்குள்ள மாத்திரம் மரக்கால மூடி வச்சா தப்பு பண்றோமா. விளக்கு கொளுத்தி மரக்கால, ஆமென், ஹல்லேலூயா, மறந்து இந்த தவறு செய்ய வேண்டாம். எல்லாம் கண்ணில் மூடி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை பெற்ற நான் மௌனமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போய் ஊரெங்கும் பறைசாற்றணும், ஊரெங்கும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆமென். தீர்மானங்கள் எடுக்கலாம், வயதானவர்கள் எடுக்கலாம். கேட்டோமே போன வாரம், கழுதை கூட என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு வேணும். எந்த கழுதை? வயசான கழுதையிலேருந்து குழந்தை கழுதை வரைக்கும் ஆண்டவருக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து தீர்மானம் எடுத்தவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்ற பாஸ்டர் நியூட்டன் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை குறித்து எங்களுடைய புரிந்து கொள்ளுதல் வித்தியாசமான நிலையில் இருந்தாலும், இன்றைக்கு காலையிலே ஆண்டவரே உம்மை சரியாக புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களோடு நீர் பேசினதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்போஸ்தலனாகிய பவுல் உம்மை குறித்து புரிந்து கொண்ட விதம் தவறாக இருந்தாலும், தமஸ்குக்கு போகிற வழியிலே நீர் அவனை சந்தித்தீர், அவனுடைய கண்களை தெளிவாக்கினீர், அவன் கண்களில் இருந்து செதில்கள் போன்றவை விழுந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய நிலையிலே, எங்களுடைய ஆண்டவரே உள்ளான நிலையிலே நாங்கள் இன்னும் ஆண்டவரை அறியத்தக்கதாக இந்த காலையிலே அப்படிப்பட்ட ஒரு தொடுதலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தொடுதலை பெற்ற நாங்கள், உம்மை தெளிவாக கண்டு கொண்ட நாங்கள்
சும்மா இருக்க முடியாத கர்த்தாவே. ஆகவே இந்த நாளில் யாரெல்லாம் தீர்மானித்தார்களோ, யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்காக இன்னும் பிரயாசப்படுவோம் என்று சிறியோரும் பெரியோரும் தீர்மானம் எடுத்தார்களோ, இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அதுபோல உம்முடைய அன்பினாலே நிரப்பப்பட்ட ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் ஆண்டவரை கொடுக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த, கர்த்தர் அனுப்புகிற எல்லா இடங்களிலும் உம்மை அறிவிக்க, எங்கள் வாழ்க்கையினாலும் எங்கள் வார்த்தையினாலும் உம்மை நாங்கள் தெரிவிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தருளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசுவர் மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என்பதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமேன், ஹல்லேலூயா.